வணக்கம். செய்திச் சுருக்கம். மூக்கு வாயில் ரத்தம் கசிய மயங்கிய தொழிலாளர்கள், 2 உயிர் பறிபோனது. இறால் ஆலையில் பரபரப்பு சம்பவம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடல் உணவுகளை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு வட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தங்கி வேலை செய்து வருகின்றனர். கடல் உணவுகள் கெட்டுப்போகாமல் இருக்க உறை நிலையில் வைக்க ஃப்ரீசர்களில் அமோனியா வாயு பயன்படுத்தப்படுகிறது. இந்த வாயு பெரிய அளவில் கசிந்து பரவியிருக்கிறது. பணியில் இருந்த 60 பெண்கள் உட்பட 64 தொழிலாளர்கள் நச்சு வாயுவை சுவாசித்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளனர். சிலருக்கு மூக்கு, வாயில் ரத்தம் கசிந்துள்ளது. தீயணைப்பு மீட்புக் குழுவினர் அவர்களை மீட்டு தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களில் சீரியஸாக இருந்தவர்கள் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவத்தில் 7 பேர் இறந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவித்தன. பாதிக்கப்பட்டவர்களை நேரில் பார்த்த பின் அமைச்சர்கள் கூட்டாக அளித்த பேட்டியில் 2 பெண்கள் இறந்துள்ளதாக தெரிவித்தனர். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் விஜய் தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். இறந்தவர்கள் உடலை சொந்த மாநிலத்திற்கு கொண்டு சென்று அடக்கம் செய்வதற்கான செலவுகளையும் அரசு ஏற்கும் என அறிவித்துள்ளார். சிகிச்சையில் உள்ள தொழிலாளர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உரிய இழப்பீடு வழங்கவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து 24 மணி நேரத்தில் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை அளிக்கவும் 3 நாட்களுக்குள் முழு விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கவும் முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அமைச்சருக்கு சிஎம் விஜய் அதிரடி உத்தரவு. அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிஉயர் சிகிச்சை அளிக்க முதல்வர் என்னை அறிவுறுத்தியுள்ளார் என அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார். கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல், நியூக்ளியர் இதை போன்ற விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய இதை போன்ற கசிவுகள் ஏற்பட்டால், அது ஒரு இண்டஸ்ட்ரியல் விபத்து ஏற்பட்டால் அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டீம் போயிட்டு அதை வந்து எஸ்டிங்விஷ் பண்ணுவாங்க. அவங்களையும் டிப்ளை பண்ணியிருக்கிறோம். பிபிஇ கிட்ஸோட, அதாவது பர்சனல் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்களையும் டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே கொண்டு வரும்போதே ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுற உயர் மட்ட சிகிச்சையை தரும்படி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து அறிவுறுத்தியிருக்கிறார். அதன்படி மருத்துவர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் அனைவருமே அந்த 7 பேரையும் காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டார். சோஃபார் இருவரினுடைய மரணம் வந்து டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கு. அவங்களையுமே கொண்டு வரும்போதே பிராட் டெட். மீதி பேருக்கெல்லாம் வந்து உயர்மட்ட சிகிச்சை வந்து வழங்கப்பட்டிருக்கு. இருவர் வந்து 2 மரணங்கள் வந்து டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இங்கே கூட ஒரு பேஷண்ட்டுங்க, அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இதய துடிப்பு நின்று விட்டது. பட் நம்முடைய மருத்துவர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தொடர்ச்சியாக சிபிஆர் பண்ணி போராடி இப்போ ரிவைவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய இதய துடிப்பு வந்திருக்கு. நான் போய் அவங்கள பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். அதனால் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டைம் கொடுத்து அவர்களினுடைய உயர்மட்ட சிகிச்சைகள் வந்து தொடரும் பொழுது இன்னும் அவங்கள வந்து அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட் பண்ணுவாங்க. அமோனியா கசிவு, அமைச்சர் எச்சரிக்கை. இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் விதிமீறல்கள் இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் நல அமைச்சர் முகமது பர்வேஸ் சொன்னார். ஆமா சார், இப்ப நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல்படி நம்ம அமைச்சர் பெருமக்கள்லாம் போய் அவங்களுக்கு என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரி மேல ப்ரொஹிபிஷன் ஆர்டர் என்ற முறையில நம்ம டிபார்ட்மெண்ட் மூலியமா நம்மளுடைய டிஷ் வந்து நம்ம ஃபேக்டரிஸ் கீழே எல்லாமே வருது. டிஷ் டைரக்டர் அங்க போய் இருந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி இப்போ இந்த இடத்துல இருந்தே அவங்க ரன் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரொஹிபிஷன் ஆர்டர் கொடுத்து அந்த என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழுமையா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. உள்ள எப்படி லீக்கேஜ் ஆச்சு என்னங்கிறத பார்த்து நம்ம அடுத்த நடவடிக்கை. இல்ல சார், அங்க உறுதியா கடுமையான நடவடிக்கை, இது உறுதி செய்யப்பட்டா கடுமையான நடவடிக்கை இருக்கும். இப்பவே உடனே ப்ரொஹிபிஷன் ஆர்டர் நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பாக கொடுத்து அந்த ஃபேக்டரியை நம்ம
எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணணுங்கிறத உடனே வழக்கும் பதிய போறோம். கூடுதல் பாதுகாப்புடன் நடந்து முடிந்த நீட் தேர்வு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு கடந்த மே 3ஆம் தேதி நடத்தப்பட்டது. 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். பின்னர் வினாத்தாள் கசிவு விவகாரம் தெரியவந்ததை அடுத்து தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டவாறு மறு தேர்வு இன்று சுமூகமாக நடைபெற்று முடிந்தது. அதன்படி இந்தியா, வெளிநாடு என மொத்தம் 5451 தேர்வு மையங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதினர். தமிழகத்தில் மட்டும் 1,42,000 பேர் தேர்வு எழுதினர். தொழில்நுட்ப மோசடிகளை தடுப்பதற்காக 51,311 ஜாமர்கள், தேர்வு அறைகளில் 1,38,560 சிசிடிவி கேமராக்கள் என பலத்த பாதுகாப்புகளுடன் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறையை விட இந்த முறை வினாத்தாள் வழங்கல் உள்ளிட்ட செயல்முறைகளை கணக்கில் கொண்டு கூடுதலாக வழங்கப்பட்ட 15 நிமிடங்கள் உட்பட மொத்தம் 3.15 மணி நேரம் தேர்வு நடைபெற்றது. அதன்படி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணிக்கு தேர்வு முடிவடைந்தது. தேர்வுக்கு பின்னர் மாணவர்கள் பலரும் இயற்பியல் பகுதி கடினமாக இருந்ததாக தெரிவித்துள்ளனர். மேலும் இத்தேர்வை விட கடந்த தேர்விற்கான வினாத்தாள் எளிதாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். சிஎம் விஜயின் அடுத்த அதிரடி. கூவமாறு குடிநீராக வேண்டும், சிங்கப்பூர் போலாகும் சென்னை. சென்னையின் முக்கிய அடையாளங்களாக கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் உள்ளன. இந்த ஆறுகளை தூய்மைப்படுத்தவும் சுற்றுச்சூழல் ரீதியாக மீட்டெடுக்கவும் திமுக, அதிமுக அரசுகள் முயன்றன. குறிப்பாக கூவம் ஆறு சீரமைப்புக்கு 604.77 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. அதில் கூவம் ஆற்றிலிருந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு மறு குடியமர்வு செய்யப்பட்டன. அதேபோல் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு கரையோரங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஆனால் மக்கள், வணிக நிறுவனங்கள் விதிமீறி கழிவுநீர் விடுவதை குடிநீர் வடிகால் வாரியத்தால் தடுக்க முடியவில்லை. நீர்நிலைகளில் குப்பை போடுவதை மாநகராட்சியாலும் தடுக்க முடியவில்லை. இதனால் கூவமாறு தற்போதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. அதேபோல் அடையாறு ஆறு சீரமைப்புக்காக 17,000 கோடி ரூபாய்க்கு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 4,778 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் தொடங்கப்பட்டன. அந்த பணிகள் சில காரணங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டன. தற்போது கோர்ட் மூலமாக பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை ஆய்வில் பங்கேற்ற முதல்வர் விஜய் சென்னையை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தும் வகையில் திட்டம் தயாரிக்க உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: தமிழகத்தில் உள்ள நகரங்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என முதல்வர் விஜய் விரும்புகிறார். குறிப்பாக சென்னையில் ஓடும் கூவம், அடையாறு போன்ற நீர்நிலைகளில் எப்போதும் நன்னீர் செல்ல வேண்டும். குப்பை அசுத்தம் இல்லாத சென்னையாக மாற்ற வேண்டும் என நினைக்கிறார். ஏற்கனவே திமுக, அதிமுக ஆட்சி காலத்தில் நீர்நிலைகள் சீரமைக்கப்பட்டு இருந்தாலும் அவை முழுமையான செயல்பாட்டிற்கு வரவில்லை. எனவே ஒரு IAS அதிகாரி தலைமையில் கமிட்டி அமைத்து கூவம், அடையாறு ஆற்றில் நன்னீர் செல்லும் வகையிலான சீரமைப்புக்கு செயல் திட்டத்தை தயாரிக்க உத்தரவிட்டுள்ளார். அதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. என்னென்ன பணிகளை எப்படி செய்தால் கூவம், அடையாறு ஆற்றை சீரமைக்க முடியும், எத்தனை இடங்களில் சட்டவிரோதமாக கழிவுநீர் நேரடியாக விடப்படுகிறது, அதில் எந்தெந்த நிறுவனங்களுக்கு தொடர்பு உள்ளது போன்ற பட்டியல் சேகரிக்கப்பட்டு முதல்வரிடம் விரிவான செயல் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். முதல்வர் விஜய் நேரடியாக சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்ய உள்ளார். கூவம், அடையாறு உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு விரைவில் விடிவு காலம் வரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி மேற்குவங்க மாநிலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி கடற்படையில் 3 போர்க்கப்பல்களை இணைக்கும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். கொல்கத்தாவில் உள்ள ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட துனாகிரி, சன்ஷோதக், அக்ரே என பெயரிடப்பட்டுள்ள 3 போர்க்கப்பல்களை பிரதமர் மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த கப்பல்கள் கடல்சார் நீரியல் அளவீடு, நீர்மூழ்கி கப்பல்களின் தாக்குதல் உள்ளிட்டவற்றை திறம்பட கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. துனாகிரியில் பிரம்மோஸ் ஏவுகணைகள் உள்ளிட்ட மேம்பட்ட ஆயுதங்கள் இடம்பெற்றுள்ளன. இது கடற்படையின் போர் திறனை கணிசமாக மேம்படுத்தும். கடலோர மற்றும் ஆழ்கடல் நீரியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் கடலியல் மற்றும் புவி இயற்பியல் தரவுகளை சேகரிப்பதற்கும் சன்ஷோதக் பயன்படும். லகுரக உள்நாட்டு ராக்கெட் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட அக்ரே கடலோர பகுதிகளில் நீருக்கடியில் உள்ள அச்சுறுத்தல்களை கண்டறிந்து தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை அதிகாரிகள் கூறினர். இவற்றின் தயாரிப்பில் 75% உள்நாட்டு பொருட்களே பயன்படுத்தப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் பேசிய மோடி,
நாட்டின் பாதுகாப்பிலும் கடற்படை மேம்பாட்டிலும் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாதுகாப்பு துறைக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. கப்பல் கட்டும் துறையில் இந்தியா மிகச்சிறந்த பாதையில் பயணிக்கிறது என்றார். இந்த நிகழ்ச்சியில் மேற்குவங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி, கவர்னர் RN ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். டெல்லி ஏர்போர்ட்டில் மோடி 45 நிமிடம் வெயிட்டிங். திடீர் காத்திருப்புக்கு காரணம் என்ன? இளநிலை மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான நாடு தழுவிய நீட் நுழைவுத் தேர்வு மே 3ஆம் தேதி நடந்தது. வினாத்தாள் கசிவை தொடர்ந்து அன்று நடந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு ஜூன் 21ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் என NTA அறிவித்தது. டெலகிராம் செயலிக்கு தற்காலிக தடை, ஹெலிகாப்டரில் வினாத்தாள் விநியோகம், பலத்த பாதுகாப்பு, சோதனைகள் என கடும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுடன் இன்று மதியம் நீட் மறுதேர்வு நடந்தது. நாடு முழுதும் 22 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வெழுதினர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடந்த சர்வதேச யோகா தினம் மற்றும் கடற்படை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மோடி இன்று மதியம் 1:15 மணிக்கு டெல்லி ஏர்போர்ட் வந்தடைந்தார். மோடி ஏர்போர்ட் வந்து 10-15 நிமிடங்களுக்கு மேலாகியும் ஏர்போர்ட்டிலிருந்து பிரதமர் இல்லத்திற்கு புறப்பட வேண்டிய கார் புறப்படாமல் இருந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஏர்போர்ட் வாயிலில் காத்திருந்த அதிகாரிகள் அவசரமாக உள்ளே சென்று நிலைமையை விசாரித்தனர். இதனால் அங்கு திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. மதியம் 2 மணிக்கு நீட் தேர்வு துவங்க உள்ளது. இந்த நேரம் பிரதமரின் கார் சாலையில் பயணித்தால் பாதுகாப்பு காரணங்கள் கருதி சில நிமிடங்கள் போக்குவரத்து நிறுத்தப்படும். இதனால் மாணவர்கள் தேர்வுக்கு செல்வதில் சிரமம் ஏற்படலாம். சிலருக்கு இந்த சிறிய காலதாமதம் பதற்றத்தை உருவாக்கலாம். எனவே மாணவர்கள் அனைவரும் தேர்வு மையங்களுக்கு செல்லும் வரை 1:15 மணி முதல் 2 மணி வரை 45 நிமிடங்கள் பிரதமர் மோடி டெல்லி ஏர்போர்ட்டிலேயே காத்திருக்க முடிவு செய்த விவரம் தெரிய வந்தது. அதேபோல் நீட் தேர்வு துவங்கிய பிறகு 2 மணிக்கு பிறகு மோடி அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றார். நீட் தேர்வெழுதும் மாணவர் நலன் கருதி ஏர்போர்ட்டில் 45 நிமிடங்கள் காத்திருந்த பிரதமரின் செயல் பேசுபொருளாகியுள்ளது. திமுக அதிமுகவுக்கு தாவேக பகிரங்க சவால். கடந்த ஆட்சிகளில் புரோக்கர்கள் வந்து செல்லும் இடமாக தலைமை செயலகம் இருந்தது என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னார். அதற்கப்புறம் என்ன சொத்துப்பட்டு எல்லாரும் வெளியிடும் எல்லாம் எத்தனை கோடிகள் வீடு காப்பீட்டுக்கார மண்டபம் எல்லாம் கட்டிருக்கீங்கன்னு சொல்லணும். ஒரு கவுன்சிலரே இருந்தா அப்புறம் அந்த மாநகராட்சி என்ன கண்டிப்பா விரைவில் முற்றிலும் எல்லாருமே ரீஅசஸ்மெண்ட் போயிடும். அதற்கான வேலையை துவக்கிக்கிறோம். ஒரு கல்லூரிகள்ல போன 2 வருஷத்துல ரைட் பண்ணப்போ அவ்வளவு கல்லூரிகள் அவ்வளவு சிந்தனைகள் அனைவரும் மிரண்டு போய் இடம் சொன்னாங்க. 2 வருஷம் பள்ளி கோலத்தூர் இவ்வளவு சிந்தனைகள் இருக்கு, காலேஜ்லாம் இருக்கு. ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு கல்லூரி மாணவர் வந்து ராகிங் கொலைனாங்க. அது கண்டிப்பா ராகிங் கொலையாக இருக்கு. ட்ரக்னால் கொஞ்சம் பின்னாடி ட்ரக்னால் நடந்த அந்த மாதிரி பல இடத்துல தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் சிந்தனை கருத்துனா இறக்குமதி செய்யப்பட்ட போதை மருந்து. ஏன்னா அதான் பார்த்தாங்க போன ஆட்சியில் ஜாஃபர் சாதிக்கு ஒருத்தர் கைது பண்ணாங்க. யாரும் மறந்துருக்க மாட்டேங்க. யாரும் இந்த ஜாஃபர் சாதிக்கு குடும்பத்திற்கு வேண்டிய போன ஆட்சியில் முதல் குடும்பத்திற்கு வேண்டிய அப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து வந்து இங்கே ஒரு போதை மருந்து மாஃபியாவுக்கு ஒரு தூக்கி போனாங்க. ஆனா இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யணும்.